அலோபதி டாக்டர் பாருங்க, அலோபதி மருந்து எழுதும் போது B12 எழுதுவாங்க, கரெக்டான டாக்டரா இருந்தா. பல டாக்டர் எழுதுறது இல்ல, அந்த கான்ட்ரவர்சி நமக்கு வேண்டாம். தயவு செய்து B12 along with that அலோபதி சாப்பிட்டாலும் இல்ல சித்தா சாப்பிட்டாலும் எடுக்கணும். இல்ல B12 ரொம்ப முக்கியம். B12 என்னன்னா நான்வெஜ் நிறைய எடுத்தா B12, நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள எடுக்க முடியும். B12க்கு சப்ளிமெண்டோ சப்ஸ்டியூட்டான உணவோ எல்லாம் பேர் கூகுள்ல ஜாட்ஜிபிட்ல அடிச்சா எல்லாம் சொல்லுது. நீ பேசுறியா இல்லையா அது பேசுது. அப்போ அது மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். சக்கரை வியாதி என்பது ஒரு குறைபாடு தானே தவிர உணவுடைய தட்டுப்பாடுதை தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதை அழகா மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கால் எரிச்சல், இந்த ஆறாதது, இதுக்கெல்லாம் எப்படி சார் சம்பந்தப்படுத்து? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன், உஷ்ணம், சக்கரை வியாதி என்பது உஷ்ணம். உஷ்ணம் அதிகமா இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நீர்நிலைகள், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் ஸ்லோ ஆகும் போது மசிலுக்கு ரத்த ஓட்டம் போகாது. அப்ப மசிலுக்கு ரத்த ஓட்டம் போகலன்னா என்ன ஆகும்? மசில் வீக்னஸ் வரும், ஆரம்பத்துல வலி வரும், அப்புறம் எரிச்சல் வரும், அப்புறம் மறுத்து போகும். ஓகே. ஆனா frequent urination இருக்குங்களே? ஆமாமா, frequent urination ஹையஸ்ட், அதாவது உடம்புல இருக்கிற கழிவு வெளில தள்ள பாக்குது. சுகர் ஜாஸ்தியானா frequent urine வரும். சரிங்களா? யூரின் வந்துச்சுன்னா புரோட்டீன் லாஸ் ஆகும். ஓகே. புரோட்டீன் லாஸ் ஆகாம பாத்துக்கணும் உடம்ப. புரதசத்து லாஸ் ஆக என்ன ஆகுனா உங்களுடைய மசில் வீக்னஸ் வந்துடும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் மெயின் பிரச்சனையே. சுகருக்கு சாப்பிடக்கூடிய மருந்து சுகர் ஏறினாலோ மருந்துனாலேயோ B12 லாஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுகருக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளால நீங்க நான் சொல்லல, கூகுள்லயே போய் சர்ச் பண்ணி பாருங்க, மலச்சிக்கலை ஏற்படுத்தும், அஜீரணத்தை ஏற்படுத்தும். மாத்திரைகள் அஜீரணத்தை ஏற்படுத்தும், ஆனா சக்கரை வியாதியை குறைக்கும். ஓகே சார், புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது சார். அது புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேருக்கு புரியறது இல்ல. மலச்சிக்கல் போய் உட்காந்து காலையில போவே மாட்டேங்குது சார். ஒரு காலையில எந்திரிச்சு டிஃபன் சாப்பிடும் போது போன் வரும், ஃபேமிலியோட சாப்பிட்டு இருப்பேன், நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுவோம் மேக்சிமம். அவங்க எடுத்த உள்ளே சார் மோஷன் காலில் போக மாட்டேங்குது சார், முக்க வேண்டியதா சார் இருக்கு. ஏன் சார்? அப்போ சக்கரை வியாதிக்கு சாப்பிடக்கூடிய மருந்து எல்லா மருந்துமே இந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகுது. அப்போ அதுக்கு என்ன வழிகள், அதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்? தண்ணி தான் சொன்னல, உஷ்ணம் உடம்பு ஆச்சுனாலே மலச்சிக்கல் ஏற்படுத்தும், நீர் சத்து குறையும். தமிழ்ல பாத்தீங்கன்னா நீர் அழிவு நோய், நீர் இழிவு நோய் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த நீரை அழிக்கக்கூடிய நோய் தான் சக்கரை வியாதி. அப்ப நீர் நிலைகளை கரெக்டா பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா, இப்ப வயல்ல அதாவது குளத்தை பாத்தீங்கன்னா நீர் இருந்தா அழகா இருக்கு, நீர் இல்லைன்னா என்ன ஆகுது? காஞ்சி போய் கருவாடா. அதேதே உடம்பும் நீர் வேணும். நீர் ஆதாரம் இல்லையில் நீரிழிவு நோயை நீ வந்து கட்டுப்படுத்த முடியாது. நீரை மேனேஜ் பண்ணணும். நான் தான் சொல்லியிருக்கேன் நீர் எப்படி குடிக்கணும்னு. ஒரு மடக்கு தண்ணியை 3 மடக்காக குடிக்க வேண்டும். பல பேர் போன் பண்ணி ஐயா நீங்க நல்லா இருக்கணும், 100 ஆயுசுக்கு இருக்கணும். நான் என்ன செஞ்சுட்டேன் உனக்கு? இந்த ஒரு சின்ன மேட்ரு, தண்ணி பிரச்சனை. தண்ணியை சரி பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் போன் பண்றாரு, 67 வயசா, எனக்கு சக்கரை வியாதி இல்ல, பிபி இல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா சுருங்கி போயிட்டேன், நான் தண்ணி ஒழுங்கா குடிக்க மாட்டேன். நீ சொன்னதுனால குடிச்சா 40 நாள்ல 80% என் சுருக்கங்கள்லாம் போயிடுச்சுங்கிறாரு. நான் சொல்லல, ப்ராஃபிட் முகமது சொல்லிட்டு போனாரு. அத நான் எடுத்து சொல்றேன், மருத்துவ ரீதியா சொல்லி தரேன். அவங்க குடிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்குள்ள உள்ள அர்த்தத்தை சொல்லல அவங்க. அதுதான் உண்மை. மருத்துவ ரீதியா இது வந்து அவ்வளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது. மலச்சிக்கலை சரி பண்ணுது, ஸ்கின் டிசீஸை சரி பண்ணுது, உடல் சர்க்கரைய அளவை கரெக்டா வச்சுக்குது. அப்ப தண்ணீர் ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் போன் பண்றான், சார் என்ன சார் 8 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், எப்படி குடிக்கிற? கடை குடிப்பேன், அண்ணாந்து குடிப்பேன், மூத்திரமா போயிடும், உடம்பு பிரயோஜனப்படாது. உட்காந்து இன்னும் வாய் தூக்கி குடிக்க கூடாது. வாய் வச்சு தூக்கி குடிக்கும் போது என்ன ஆகும்னா நேரடியா போகாது, காத்து சேர்ந்து உள்ள போயிடும். எப்படின்னா போயிடும், காத்தோட உள்ள போகும்போது தண்ணி வேலை செய்யாது. அதனாலதான் உட்காந்து வாய் வச்சு 1 மடக்கை 3 மடக்காக குடிக்கணுங்கிறது சொல்றேன். அப்போ என்ன அர்த்தம்? தண்ணீர் சத்து உனக்கு அவசியம். சோறு திங்காம 40 நாளைக்கு இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு நாளோட தாங்காது, சரியா? அப்புறம் பரலோகம் தான். புரிஞ்சுங்க? அதனால நீர் அவசியம், நீரின்றி அமையாது இவ்வுலகு.
தண்ணி சொட்டு ஒரு தண்ணி இல்லைன்னா உசுறு உலகத்துல ஒண்ணு கூட இருக்காது. ஆமாங்க. புல் பூண்டு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. சரியா? அதனால தண்ணீர் அவசியம், தண்ணீர் அவசியம், தண்ணீர் அவசியம். புரியுதுங்களா? ஓகே. இன்னொரு பெரிய விஷயத்த சொல்லி தர போறேன். இந்த உறங்கும் நிலை பல பேரு பல விதமா தூங்குறான். குப்புற லாஸ்ட் டைம் தூங்குறான். வந்து எங்களுக்கு தண்ணி குடிக்கிறத சொல்லி கொடுத்தீங்க. இந்த டைம் வந்து எப்படி ஆமா, தூங்குறத சொல்லி தரேன். சரி. தூங்குறதுலதான் சூட்சமே இருக்கு. ஓகே. மல்லாந்து படுக்கிறான், சில பேர் குப்புற படுக்கிறான், ம். சில பேர் இப்படி படுக்கிறான், சில பேர் இப்படி படுக்கிறான். எப்படி படுத்தா நல்லது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடுல திரும்பி படுக்கணும். அதுதான் செஞ்சு நம்மள வந்து ஏமாத்திட்டாங்க. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மக்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈஸியா சொல்லி தர. நீங்க பீச்சக்கை பக்கம் படுக்க கூடாது. ஓகே. அஜீரணம் ஏற்படும், அசிடிட்டி ஏற்படும், நெஞ்சு எரிச்சல் ஏற்படும், சக்கரை வியாதி வரும். என்ன காரணம்னா நம்மளுடைய வயிறை கட்டுப்படுத்துறது, நம்ம வயிற்றையும் உடலையும் பிரிக்கிற இடம் இந்த ஜாயிண்ட். ஓகே. இதுக்கு பேரு டயப்ராம் சொல்லுவாங்க. ஓகே. சரிங்களா? சரிங்க. முன் சிறுகுடல். இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா தீவிரவாதி என்ட்ரி ஆயிடுவான் இந்தியாக்குள்ள. சரி. அப்ப என்ன பண்றோம்? இப்படி படுத்தீங்கன்னா தீவிரவாதி மேல ஏறிடுவான். ஓகே. லெஃப்ட் சைடுல நம்ம சாப்பிட்ட உணவு மேலுக்குள்ள ஏறிடும். என்னன்னா இந்த இந்த குழாய் இங்க இருந்து உணவு குழாய் வருது, வந்து இப்படி ஒரு யூ டர்ன் போடும், லெஃப்ட் டர்ன் போடும், திருப்பி ஒரு யூ டர்ன் போட்டு இங்க வந்து இதான் பை, இப்படி வந்து இப்படி வந்து ஊத்தம் உள்ள. ஓகே. இப்படி கவுந்து படுத்தா என்ன ஆகும்? இங்க உள்ள உணவு திருப்பி ரிட்டர்ன் ஆகி இங்க வந்துடும், மேல வரும். அப்பதான் வியாதியே. இந்த சாப்பிட்ட எண்ணெய், காரம், உரப்பு, மசாலா, கண்ட கருமாந்திரம் எல்லாம் வந்து இந்த டயப்ராம காலி பண்ணிடும், அரிச்சுடும். ஓகே. ஓகே. முன் சிறுகுடல அரிச்சுனா என்ன ஆகும்னா இதுல 2 ஓட்டை இருக்கு. லெஃப்ட் சைடு லங்ஸ், ரைட் சைடு லங்ஸுக்கு ஒரு ஓட்டை ஒன்று வரும். அது வழியா மசாலா ஏறி லங்ஸ்ல, ஹார்ட்ல, இந்த பக்கம் உடம்பு முழுவதும் அந்த காத்து, நீர் காத்து உடம்பு ஃபுல்லா பரவி வலிகளை ஏற்படுத்தும். அப்ப எப்படியா படுக்கிறதுனா இந்த பக்கம் படுத்துட்டீங்கன்னா தூங்கின உடனே இந்த பையி இப்படி கவுராது, இந்த பக்கம் போயிடும். சரி. அப்ப மேல ஏறாது. நிறைய பேருக்கு பழக்கம் பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உள்ள அவாடா ஒரு தூக்கம், ஒரு சாஞ்சி உட்கார்ந்து இருக்கணுங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல். ஒரு 1 மணி நேரமாவது பேசாம உட்காந்துட்டு செய்யணும். அப்படி செய்யாதவங்களுக்கு சக்கரை வியாதி வரும், எல்லா வியாதி வரும், அஜீரண கோளாறு ஏற்படும். இந்த இது எல்லாமே உஷ்ண நீர், உஷ்ணம் உடம்புல பரவிச்சுன்னா கேட்டீங்கல்ல, இவன் தான் காரணம். சரி சரி, கரெக்ட். புரிஞ்சுட்டீங்களா? இவன் ஏத்தி உஷ்ணத்தை பரப்பி விட்டுறான் உடம்பு ஃபுல்லா. ஓகே. அப்போ பாட்டில திருப்பி போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை, கவுத்து போட்டா இப்படி பிரச்சனை, திருப்பி போட்டா ஏறாது. ஓகே. புரிஞ்சுங்களா? பாட்டில் என்பது எதை சொல்ற? உங்க வயிறை சொல்ற. அப்போ இத சேஃபா வச்சுக்கிட்டோம்னா பித்தம் ஏறாது, கை கால் வலி வராது. நீங்க கேட்டீங்களா சக்கரை வியாதிக்கு காலெல்லாம் வலிக்குது, தெரியுது, எல்லாத்துக்கும் காரணம் வந்தி. இப்ப நான் இத்தனை நாள் இப்படி எல்லாம் படுத்துறேன், எப்படி படுக்கிறதுன்னு கேட்பான் அடுத்த வார்த்தை. ஆமா, நானே அடுத்ததா அதுதான் கேட்க போறேன். மனசுதான் இவ்வளவு நாள் இப்படி படுத்துற, நீ என்ன செய்யணும் தெரியுமா? சூட்சுமமா உன் உடம்புல நீ பேசணும். அது எப்படி பேசுறது? கேட்க வேண்டியதுதான். எப்படி இல்ல, நீ தூங்கும் போது உன் புத்தி உள்ள உடம்புக்கு, புத்தி கட்ட நீனு என்ன சொல்லணும்னா புத்தி உள்ள உடம்பிட்ட கேட்கணும், சொல்லணும், கமாண்ட் கொடுக்கணும். உடம்பே உடம்பே, நான் பேசுறேன் உடம்புட்ட, அதனால இப்படி பேச முடியுது உங்ககிட்ட. நீ என்ன வந்து இப்படிதான் தூங்கணும், நான் திரும்பும் போது எனக்கு அலர்ட் கொடு, இப்படிதான் தூங்கணும், இப்படி மாத்திக்கோன்னு சொன்னா உடம்பு மாத்திக்கும். நீ உன்னை அறியாம திரும்பினா முழிப்பு உண்டாக்கி விட்டுரும். ஒண்ணு தெரியுமா? முழிப்பு வந்திருக்கு அந்த மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ 5 மணிக்கு டெய்லி அலாரம் வச்சுட்ட, 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், எந்திரிச்சிருவ கரெக்டா. சில ஜென்மங்கள் எந்திரிக்காது, ஸ்னூஸ்ல போட்டு போட்டு 10 மணிக்கு தூங்கும். அத பத்தி பேசல, எந்திரிக்கிறவரை பத்தி பேசுற. புரியுதா? என்னடா இது மாதிரி சிரிச்சு பேசினாதான் மக்களுக்கு பிடிக்குது. கமாண்டா பேசுறீங்க சார், சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க சார், அதனாலதான் இந்த ஜோக்கு. ரைட் சைடு படுக்கணும், லெஃப்ட் சைடு படுக்க கூடாது. எப்படி உடம்புல பேசிட்டா உடம்பு எடுத்துக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா 5வது நாள் இல்ல 10வது நாள் 21 நாள்ல இருந்து 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், 4:45 நீனே எந்திரிச்சிடுவ. நீங்க சொல்லியா கொடுத்த உடம்புக்கு.
ஒரு பழக்கத்துக்கு பழக்கிட்டோம்னா உடம்பு தன்னைத்தானே கத்துக்கக்கூடிய விஷயம் தான். நீ இப்ப எந்திரிச்ச உள்ளே பிறந்த உள்ளே இப்ப நடந்துட்டியா? இல்ல. சொல்லி கொடுத்தாங்கல்ல, கொடுக்க 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 நடக்குதுல்ல. அதே மாதிரி நம்ம உடம்பு எத்தனை ஜென்மமானாலும் உடம்பு உன்னோட இருந்துச்சுன்னா நீ சொல்லி கொடுத்தா அது வேலை செய்யும். அப்போ லெஃப்ட் சைட்ல படுக்காதீங்க, மல்லாக்கா படுக்காதீங்க, குப்புற படுக்காதீங்க, இப்படிதான் படுக்கணும். ரைட் சைடு. அப்ப என்ன ஆகும்? இந்த பிரச்சனைக்கு வராது, சுகர் குறையும், சரி, பல வியாதிகள் வராது. குப்புற படுக்கிற அத்தனை பேருக்குமே சக்கரை வியாதி வரும், உஷ்ண நோய்கள் அதிகமா வரும், ஆண்மை குறைவு ஏற்படும். குப்புற படுக்கிறவங்களுக்கு படுக்கவே கூடாது. பெண்களும் படுக்க கூடாது, ஆண்களும் படுக்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி கிடப்பான், தொப்பும் தொந்தையுமா இருக்கும் உடம்பு. அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இது இது வந்து என்ன சொல்ற எச்சரிக்கை. இது வந்து எச்சரிக்கை. இப்படி லெஃப்ட்ல படுக்கும்போது என்ன ஆகும்னா இருதய பிரச்சனை வரும். நம்ம உடம்புக்கு மொத்தத்துக்குமே ஒரு சாக்கடை இருக்கு, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சாக்கடை இருக்கு. புரியுற மாதிரி சொல்றேன், லிம்பாட்டிக் சிஸ்டத்தை சாக்கடைன்னு சொல்றேன். அங்க கழிவுகள் அடைப்பு வந்தாதான் எல்லா வியாதியும் வரும். ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த பாதை, கழிவு பாதை அடைப்பு இருந்தாதான் ஹார்ட்ல பிரச்சனை வரும். ஹார்ட்ல என்ன சார் கொழுப்பு அடைச்சிக்குது? கொழுப்பெல்லாம் அடைக்காது. 95% கொழுப்பு வராது. வண்டல், சுண்ணாம்பு, கால்சியம், ஆசிட்ஸ், அந்த அதெல்லாம் போய் படிகிறது தான் ஹார்ட்ல பிளாக். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இப்படி படுக்கும் போது கழிவுகள் வெளியே போகாது ஒழுங்கா. அதனால மாத்தி படுத்துக்குங்க. ரைட்ல படுத்தீங்கன்னா நன்மை. சரிங்களா? இப்ப சக்கரை வியாதியை பொறுத்தவரை தெளிவா சொல்லியிருக்கிறோம். சக்கரை வியாதிக்கு காரணம் என்ன? உடம்பு உஷ்ணம் ஒரு காரணம். அடுத்தது உங்க லிவரும் நம்மளோட பித்தப்பையும் தான் காரணம். சரி, பித்தப்பையை எப்படி அழகா வச்சுக்கிறது? எளிமையான ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருமா? செய்வீர்களா நண்பர்களே? கண்டிப்பா நாங்க செய்யறோம். கண்டிப்பா செய்யறோம். சொல்லுங்க. சின்ன ஒரு முத்திரை. சரி, காலையில ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம் எம்டி ஸ்டொமக்ல இந்த முத்திரை. அதாவது இது என்ன? சின்முத்திரம்பாங்க. சின்முத்திரையிலேயே ஒரு சின்ன மாற்றம். இத நோக்கி மேல் நோக்கி வச்சுட்டு இந்த விரலை தூக்கி இதுல வைக்கணும். இது என்னவா? உங்களுடைய லிவரும் பித்தப்பையும் வேலை செய்யக்கூடிய விஷயம். இதை செய்ய செய்ய 15 நிமிஷம் செய்ய செய்ய செரிமானம் சூப்பரா நடக்கும், சுகர் குறையும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நான் முத்திரை சொல்லி தரேன்ல, என்ன செய்யறாங்க? இவர் முத்திரை சொல்லி கொடுக்குற மருத்துவர் போல இருக்கு, போன் பண்ணி ஐயா எனக்கு சொல்லி கொடுங்க, அந்த முத்திரை நான் கிளாஸ் எடுங்க. தயவு செய்து மக்களே, நான் கிளாஸ் எடுக்க வரல. நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி. அவங்கள தொடர்பு கொண்டு நீங்க அவங்கள கேளுங்க. எனக்கு நேரம் இல்லாதனாலதான் உங்களால சொல்லிக் கொடுக்க முடியல தவிர, இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. சக்கரை வியாதிக்காரன் மட்டும் இல்ல, எல்லாரும் இதை செய்யலாம். டைஜஷன் பிரச்சனை உள்ளவங்கல்ல எல்லாருமே செஞ்சுட்டா வருமுன் காப்புங்கிறத கொண்டு வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னா ஒண்ணும் நடக்காது. வருமுன் டெய்லி ஒரு 15 நிமிஷம் போறதுனா என்ன ஆட போகுது? சரி, இது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டா. இன்னொரு அருமையான விஷயம், எளிமையான விஷயம் சக்கரை வியாதிக்கு. இந்த சுண்டு நடு விரல் இருக்குல்ல, இதை வச்சு இது செய்ய முடியாதா? இப்படி அழுத்தணும் பாருங்க. இப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய லிம்பாட்டிக் சிஸ்டம், உடம்புல இருக்கிற சிஸ்டம் அழகா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லா ஆல் ஓவர் தி பாடி லிம்ட். ஓ சூப்பர். வேற எந்த இதுவும் வேணாம், இதுவும் செஞ்சு பாருங்க. ஒரு விரல் ஒரு சைடு, ஒரு விரல் போறோம். ஓகே, இந்த விரல்ல தேவையில்ல, ஒரு பக்கம் பண்ண வர எதுக்கு அவசரப்படுறீங்க? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிற, கேக்குறேன். ஆர்வ கோளாறு தான் இல்ல. இந்த விரலையும் ஓகே சரிங்களா? இதையும் செய்யும் போது எத்தனை செய்யணும் கேட்க மாட்டீங்களா? அததான் கேட்க. அடுத்தது 100 தடவை. காலையில 100, மதியானம் 100, நைட்ல 100. ஓகே, செஞ்சு பாருங்க. சரி, அஜீரண கோளாறு, தின்னுட்டான் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, ஏதோ ஒரு நாள் தின்னுட்டான், கஷ்டப்படுறான்னா உடனே இப்படி செய்ய, அப்படி ரிலீஃப் ஆகும். சரி, கண்டிப்பா பண்றோம். என்னடா விரல்லையே இவ்வளவு வித்தியாசம் மாதிரியா? அம்மா நல்லா புரிஞ்சுங்க. இங்க வந்தீங்கன்னா, கிளினிக் வந்தீங்கன்னா இந்த விரல தான் ட்ரீட்மெண்ட். அதுலயே எல்லா பிரச்சனை சால்வ் பண்ணிடுவோம். ஹார்ட் பிரச்சனையா இருக்கட்டும், சுகர் பிரச்சனையா இருக்கட்டும், கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, எல்லாத்துக்கும் இந்த விரல்லையே தான் நான் வித்த காமிக்கிறேன். பாத்திருப்பீங்க, நிறைய டைம் பாத்திருக்கீங்க. சரிங்களா? விரலுக்கும் சம்பந்தம் இது என்ன சார் இருக்கு? லைட்டுக்கும் சுவிட்சுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அதே மாதிரிதான் விரலுக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு.
சரி. நம்மளுடைய ஆரம்ப நிலை கையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் காலில் முடியும். இடைப்பட்ட உடம்பு நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்கு உண்டான ஆர்கன்ஸை இவன் தான் ஆப்ரேட் பண்றான். ஓகே. இதுதானே சோறு திங்குது. நம்ம அப்படி திங்கிறோம், நம்ம அள்ளிதான் அள்ளிதான் திங்கிறோம். அப்ப இது முக்கியமான உறுப்பு தானே. இறைவனை படைச்சிருக்கான் பாரு, கையால சாப்பிடு. அப்ப கையில எல்லா விஷயத்த வச்சிருக்கிறேங்கிறது சொல்றான். டெய்லி கை தட்டு. எத்தனை பேர் தட்டுற? ஸ்கூல்ல எல்லாம் கை கிளாப்பிங் வந்தது காரணமே அது ஒரு அக்கு பிரஷர். அரசியல்வாதிக்கு கை தட்டுறோம், பிரதம மந்திரி கை தட்டுறோம், ஸ்போர்ட்ஸ்மேனு கை தட்டுறோம். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நம்மளுடைய உறுப்புகளை கை தட்டுங்க, டெய்லியும் தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற மாதிரி கை தட்டுங்க. உங்க உடம்புல இருக்கிற கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். அருமையா சொன்னீங்க. சரியா? இப்ப சக்கரை வியாதிக்கு தெளிவு வந்துருச்சா மக்களே? இன்னும் வரலன்னா ஃபோன் பண்ணிட்டு நேரா வந்து இதே இடத்துல தான் உட்காந்துருப்பேன். வந்து அழகா நீ கேட்குற மாதிரி கேட்டு புரிஞ்சு உன் வாழ்க்கையை தரமா வச்சுக்க. நிறைய பேருக்கு என்னன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் வந்துருச்சு, நிறைய ஃபோன் வருது, எனக்கு வந்துருமா சார்? ஏன்டா விதைக்கிற? உங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பு வந்துச்சு, இப்ப நான் சொல்ற விஷயத்துல மாத்திக்க. இப்பயே வராது. எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்துருச்சு, தாத்தாக்கு இருந்துச்சு சுகர், எல்லாம் செஞ்ச தப்புனால வந்துச்சு. லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான். நம்ம தான் நைட்டு விடிய விடிய முழிச்சிருக்கோமே, 3 மணிக்கு படுக்கிறோமே. அதெல்லாம் தப்பு. காலையில ஒரு மனுஷனா இருந்தா காலையில நைட்டு 10 மணிக்கு படுக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு காலை வெயில பார்க்கணும், வெயில் உடம்புல படணும். நிறைய பேருக்கு படலையே. அப்போ எல்லாமே ஒரு சிஸ்டம் இருக்கு. காலையில 8 8:30 சாப்பிடணும், மதியானம் 1:30 8 மணி 8:30 சாப்பிட்டு பாரு, 1:30 மணிக்கு ஒன்னும் பசிக்க வைக்கும். இப்ப நிறைய பேர் என்னன்னா, காலை சிற்றுண்டி சாப்பிட்றேன் சார், எப்ப பசிக்குதா அப்ப சாப்பிட்றேன் சார், பசிக்க மாட்டேங்குது. ஆனா அறிவு கட்டவனே, நான் சொல்ற புரிஞ்சுக்க. முதல்ல நீ சாப்பிட்றியோ சாப்பிடலையோங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன் பசிக்கும் போது சாப்பிட வேண்டாம். 21 நாளைக்கு ஒரு 8 to 8:30 பசிக்கலனாலும் சாப்பிட்டு வை. 21 நாளைக்கு அப்புறம் தானா பசிக்கும். நான் பசிக்கல சார், 11:30 மணி வரை சாப்பிட்றேன் சார். அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளோ வயிறு புண்ணு, வியாதி, எல்லா டிசீஸும் வந்துருது, அசிடிட்டி வந்துருது. பசிச்சா தானே சாப்பிடுவோம். இங்க இப்போ பசிக்கிறத முதல்ல சாப்பிட்டு பழகு. பிறந்த குழந்தைங்க என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் பால் கொடுக்குற, பசிக்குது கொடுத்துட்ற. எப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் உணவு கொடுக்குற, கொடுக்காம முட்டைன்னா அதே தான் இருக்கும். பழக்கப்படுத்துறது தான் காரணம். என் பிள்ளைய பாலையே தான் குடிக்குது, இதை நான் சாப்பிட அதான் கேட்கல, அதான் கேட்கும். நம்ம தான் பழக்கப்படுத்தணும். அது மாதிரி நம்ம உடம்பும் நம்ம தான் பழக்கப்படுத்தணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியுமா? யாராலதான் இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது, கண்டிப்பா முடியாது. ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்காம சொல்லி தரேன் உனக்கு. பல பேர் செய்யற தப்பு, பசிக்கும் போது சாப்பிடு, காலை உணவுல எதிர்பார்க்காத. நீ பசிக்குதோ பசிக்கல சாப்பிட்டு பழகு, உனக்கு பசி எடுக்கும். தண்ணி தாகம் அடிக்கல சில பேருக்கு, எப்படி தண்ணி தாகம் அடிக்கல, அவன் அதாவது நம்ம உடம்புக்கு எது வேணான்னு நினைக்கிறோமோ அது அதுக்கு அடிமை ஆயிடும், அடிக்ட் ஆயிடும். உன் உடம்பு 20 கிலோன்னா 1 லிட்டரு, 80 கிலோன்னா 4 லிட்டரு தண்ணிய நான் சொல்லும் முறையில குடிச்சு பழகு, அப்புறம் உடம்பு கேட்கும். புரியுதா? தயவு செய்து புரிஞ்சுக்க மக்களே. உங்க உடம்பு அதோட பரிபாஷையை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழணும், இல்லைன்னா வாழ முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? சக்கரை வியாதிக்கு மேக்சிமம் சொல்லிட்டேன். இந்த கால் எரிச்சல், கால் குத்தல், கால் புண்ணு, சக்கரை வியாதிக்கு சொல்லிட்டீங்க. எப்படி ஆர்கனை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும், அடுத்தது நல்லா மக்களே புரிஞ்சுக்கீங்க. கால்ல புண்ணுகள் வந்தாலோ பிரச்சனையே உங்க உடம்புல லிம்பாட்டிக் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யலன்னு தான் அர்த்தமே தவிர வேற எதுவுமே இல்லை. அதை ஈஸியா எளிமையாக எந்த போல மோசமான புண்ணா இருந்தாலும் நம்மளால குணப்படுத்த முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயம் கேட்டீங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்த வார்த்தை அதுதான். சித்த மருந்து மட்டும் எப்படி சார் வேலை செய்ய மாட்டேங்குது லேட்டா? ஏன் சித்த மருந்து அப்படி அல்ல, இது R&D பண்ணி கரெக்டான உணவை கரெக்டான முறையில நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் அலோபதியோட வேலை செய்யும். அந்த சூப்பர் ஃபுட், சூப்பர் ஃபுட். அது என்ன சூப்பர் ஃபுட்னா, சக்கரை வியாதியை பொறுத்தவரையில எல்லாருக்குமே நார் சத்தும் புரத சத்தும் அவசியம். அருமையான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் புரோட்டீனை பத்தி லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தோம். பல ஆயிரம் பேர் வாங்கியிருக்காங்க. பல ஆயிரம் பேருக்கு உணவு கரெக்டா வேலை செய்யுது. இப்ப என்ன பண்ணிட்டோம்? அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஃபைபர்
16 வகையான மைக்ரோ ஃபைபர். ஓகே. என்னது? மைக்ரோ ஃபைபர்ஸ். எல்லாமே ஃபுட்டு. ஓகே. சித்தா மெடிசன் அல்ல. ஓகே. இந்த ரெண்டு சாப்பிடும்போது சுகர் குறையுது. சூப்பர். எப்படி குறையுது? நம்மளுடைய உணவுக்கு முன்னாடி அதை கொடுக்குறோம். அந்த புரோட்டீனையும் ஃபைபர் ஷேக்கையும் கொடுக்குறோம். ஷேக் இல்ல, அது ஒரு பவுடர், ஒரு சூப் மாதிரி பாட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான நார் சத்து கிடைச்சிருது, புரத சத்தும் கிடைச்சிருது. நீ சாப்பிடக்கூடிய உணவை நீ ஹை கிளைசிமிக்கா இருந்தாலும் இது லோ கிளைசிமிக்கா மாத்திருது. சூப்பர். அப்ப அதெல்லாம் டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆயிடும்ல? ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடுது. ஓகே. இன்சுலின் போடுறவங்க எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா இன்சுலின் நிறுத்திடுறாங்க. சூப்பர். ஒரே மாசம் நிறுத்திடுறாங்க. சூப்பர் சூப்பர். லோ டோசேஜ் போடுறவங்க, ஹை டோசேஜ் போடுறவங்க கொஞ்சம் லேட்டா நிறுத்துறாங்க, குறைச்சிக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம் இல்ல. பேங்க்ரியாஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நான் தான் சொல்றேன்ல, உங்க உணவு செரிக்கிற இது வந்து நல்லா இருக்கணும், ரத்தத்துல கலக்கு ஸ்லோவா இருக்கணும். அப்ப சுகர்ல இருந்து வெளில வந்துடலாம். சூப்பர். நாங்க கொடுக்குற அருமையான அந்த ஃபைபர், அதுக்கு பேர் பிஎஃப். ஓகே. அந்த மருந்து பேர் பிஎஃப். அதை 3 வேளையை சாப்பிட சொல்றோம். சாப்பிட்டீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள், 600 கிராம் 700 கிராம் 1000 கிராம் சாப்பிட்றவங்க கூட ஃபுல்லா சாப்பிட முடியாது. 400 கிராம் கட் ஆயிடும். ஓகே. அப்ப உடம்பு தேவையில்லாத சாப்பாடு எடுக்கிறது இல்ல. போருவோம், எனக்கு போருன்ற உடம்பு அவ்வளவு சத்தை கொடுத்துடுறோம். டெய்லியும் 200 கிராம் காய்கறி சாப்பிட்றதுக்கு சமானம் நான் கொடுக்குற பவுடர். சாப்பிட முடியுமா 200 கிராம் காய்கறியா? வாய்ப்பு இல்ல. வீட்டுல போய் சொல்லி பாரு, 200 கிராம் காய்கறி செஞ்சு கொடுன்னு. வேற வேலை இல்ல, இவனுக்கு வெட்டுவானா, அவன் தாளிப்பானா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, உனக்கு 200 கிராம் கொட்டிவிட்டா நான் என்ன பண்றதுங்க? என்ன கொடுமைன்னா, வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 1 கிலோ மட்டன் வாங்க தெரியும், 1 கிலோ 1.5 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிட தெரியும், மீன் 2 கிலோ வாங்கி சாப்பிட தெரியும். காய்கறிய 200 கிராம் 4 கிலோ 4 பேருக்கும் 2 ஸ்பூன் வைக்கிறான். ஆண்டா அறிவு இருக்கா அவங்களுக்குலாம்? நான் என்ன சொல்றேன்னா, அவனால வெட்ட முடியல. அதான பிரச்சனை. 200 கிராம நல்லா வாங்கி கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடு. அரைச்சிட்டு தாளிச்சு விட்டு சூப் மாதிரி பண்ணிடு. ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து பாரு. சூப்பர். பொரியல் செய்யறதான கஷ்டம். அரைச்சி சூப் அரைச்சி எப்படியாவது உள்ள சேர்த்துருக்க உடம்புக்குள்ள. அதுல மசாலா போட்டுக்க, கெச்சப் வேணா கெச்சப் ஊத்தினுக்க, என்ன வேணா ஆட் பண்ணிக்க. பேஸ் இது. அந்த 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 காய்கறி கூளை வச்சு சாம்பார் பண்ணு, ரசம் பண்ணு, மட்டன் குழம்பு பண்ணு, ஏதோ பண்ணு. எப்படியாவது காய்கறி 200 கிராம் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடணும் ஒரு நாளைக்கு. காய்கறி, அதாவது ஃபைபருங்கிற வார்த்தையே ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன கொடுமை என்னாச்சுன்னா, மட்டனை விட காய்கறி விலை ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் ஒரு உண்மையா சொல்லலாம். இப்ப 200 கிராம் சாப்பிட சொல்றேன்ல, மேபி இந்த வேலை இன்னும் டபுளா கூட போகலாம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சா. ஆனா அதிகப்படியான சத்து காய்கறில இருக்கு. ஃபைபர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுதான் இறைவன் பாருங்க கலர் கலரா படைச்சிருக்கிறான். கலர் கலரா படைச்சிருக்கான, கலர் கலரா உள்ளுக்குள்ள கலரான விஷயங்கள் உள்ள இருக்கு, சத்துக்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடணும். பீட்ரூட் மாதிரி அருமையான உணவு எதுவும் கிடையாது. நம்ம பழைய மருத்துவர்கள்லாம் பீட்ரூட் திங்காத சுகர் ஏறி போயிடும், கேரட் திங்காத சுகர் ஏறி போயிடும். அதுதான் நல்லா ஆகும். இதெல்லாம் சாப்பிட வேணாங்கிறால அதெல்லாம் நல்லா ஆகும். இன்னொரு பெரிய பெரிய கஷ்டமான ஒரு பழக்கம் என்னன்னா, அந்த கொண்டகலையை சாப்பிடுறது. புரதம் அதிகம்தான் உழைப்பவனுக்கு, உனக்கு இல்ல. மூட்டை தூக்குறவங்களுக்கு அது வேலை செய்யும், உட்காந்துக்கிறவங்களாம் வேலை செய்யாது. ஆசைப்படுறியா ஒரு 4 ஸ்பூன் சாப்பிடு, 2 ஸ்பூன் சாப்பிடு. காலைல உட்காந்துட்டு 4 கிலோ திம்மா, மறுநாள் அம்மா பிடிச்சிக்கிச்சே அது செரிக்கிற அளவுக்கு உடம்புல சத்து இல்ல, கட் பாக்டீரியா இல்ல. நான் தான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், கட்டுன்னு. கட்டு தான் முக்கியம். கட்டுனா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. ஏன் மலைக்குடல் பார்த்தா கட்டு, மலைக்குடல்ல இருக்கிற கிருமிகள் நல்லா இருந்துச்சுன்னா நீ இரும்ப சாப்பிட்டா கூட செரிச்சுப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ செரிமானத்துக்கு காரணம் கட். கட்டை குளிர்ச்சியா வச்சுக்கோ. வாரத்தை 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சின்னா கட்டும் உன் தலையும் ஒண்ணு, மூளையும் கட்டும் ஒண்ணு. மூல நரம்புகள் பாதிச்சவங்களுக்கு, தூக்கம் வராதவங்களுக்கு காரணமும் கட்ல தான் பிரச்சனை. தூக்கமே வர மாட்டேங்குது சார்னா கட்ல பிரச்சனை. கட்டை சரி பண்ணி தூக்கம் வந்துடும். மாத்திரை போட்டு சாவாத. காலையில மாத்திரை போட்டு நைட்லாம் தூங்குத மாப்பிள
எப்படி சரக்கச்ச மாதிரியே பேசுவாங்க அன்னைக்கு ஃபுல் டே. கேட்டால் ராத்திரி ஃபுல்லாக தூக்க மாத்திரை போட்டு தூங்குவாங்க. அதுலேருந்து வெளில வாங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இன்னொரு நிறைய வீடியோஸ் வருதுங்க, நிறைய பேர் கேட்கறது, அண்ணா தப்பா நினைக்காதீங்க அண்ணா, தெரியாம பண்ணிவிட்டேன், டாஸ்மார்க்ல லிவர் போயிடுச்சுங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு. சில பேர் ஃபோன் பண்றான், நிறைய குடிச்ச சார், பயமா இருக்கு சார். என்ன இதுக்கு குடிக்கிற நீ? அதை ஏதோ ஆசைப்படுறியா? சோசியல் ட்ரிங்கா? அதுவே தவறுன்னு சொல்றாங்க. அதுவே தவறு. சோசியல் ட்ரிங்க் ஆரம்பிக்கும், அப்புறம் மரண குடியில் விட்டுரும். மரியாதை குடி இருக்கும், மரண குடி இல்ல, மரியாதை குடி முதல்ல இருக்கும். சரிங்களா? அப்புறம் மானங்கட்ட குடியா மாறும். அப்புறம் மரண குடி. டெய்லி 20 கால்ஸ் 30 கால்ஸ் வருதுங்க. லிவர் போயிடுச்சு என்னையா பண்ண? காலையில இருந்து சாயந்தரம் குடிச்ச சார். எதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க மக்களே, உங்களை நீங்களா திருத்திக்கலன்னா யாராலையும் திருத்த முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால இன்னைக்கு வீடியோ நிறைய இந்த விஷயத்த நிறைய பேசியிருக்கிற, ஏன்னா ஆதங்கத்தெல்லாம் கொட்டியிருக்கிற. இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ முன்னாடிலாம் வந்து என்னை வந்து நேரடியாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்கிறோம், வராங்க. வர முடியாதவங்களுக்கு மருந்துகளை கொடுத்து சக்ஸஸ் பண்ணுறோம். மருந்துகளை கொடுத்து சின்ன எக்ஸசைஸ் செய்யும் போதே அவங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி, வயிற்று வலி, சுகரு, அதை விட பைல்ஸு அழகாக குணமாகுது. அமெரிக்கா வரையும் ப்ராடக்ட் போகுது. இப்போ லாஸ்ட் வீடியோ பிரியா போட்டதுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ டாக்டர். அது பிரியாவுக்கு நன்றிகள் நிறைய சொல்லணும். நன்றி. சரியா? ஏன்னா நம்ம பேசின வீடியோ நிறைய பேருக்கு பயங்கரமா ரீச் ஆயிருக்கு, வைரல் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால மக்களே, நாங்க சொன்ன விஷயத்த உங்களுக்கு மட்டும் காதுல போட்டுக்காம நீங்க பல பேருக்கு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கிற விஷயத்த பல பேருக்கு சொல்லி கொடுங்க, பல மக்கள் சொல்லி கொடுங்க. இதுல பார்க்கக்கூடிய மக்கள் வாத்தியாரா இருந்தா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க, பிரின்சிபாலா இருந்தா உங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தண்ணீர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை சுபிட்சமாகும், உங்க வாழ்க்கை தரமாகும். ஏன்னா அந்த அந்த அது போய் தண்ணி குடிச்ச உடனே உடம்புகள் இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் போது இறைவன் பாப்பார், நம்ம சொல்லி கொடுத்த விஷயத்த போய் சொல்லியிருக்கிறான், இவன் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டதில் கொடுப்பார். எனக்கு கொடுக்குறாரு, எங்களுக்கும் கொடுப்பாரு. நிச்சயமா நீ சொல்லணும், உன்னோட வச்சுக்க கூடாது. இந்த வீடியோ சார் நிறைய பேருக்கு பாருங்க. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சக்கரை வியாதி இல்லாத மக்களே இல்லை. சரிங்களா? சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாமே இருக்கிறான். அடுத்தது வியாதியை பல பேர்ட்டு சொல்லாதீங்க, எனக்கு அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இருக்குன்னு. உங்க வியாதியை நீங்களே டெவலப் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? இந்த மொபைல் நான் விற்கிறேன்னா நீ ஒன்றைய வச்சிருந்தா விற்க முடியாது. நீ 1000 பேர்ட்டு சொல்லணும், 10,000 பேர்ட்டு சொன்னாதான் விற்க முடியும். ஆனா உன் வியாதி நீ விற்காத. உன் பொருளை எவ்வளவு வித்துக்கோ, உன் வியாதியை தயவு செஞ்சு விற்காதீங்க. உங்களுக்குள்ளே ரகசியமா வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. நீ சொல்ல சொல்ல வியாதி அதிகமாகுமே தவிர குறையாது. செய்யலாமா? வச்சு பண்றோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல நிறைய பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், தயவு செய்து மக்களே, என்னை பார்த்து என்னுடைய வீடியோ பார்த்து அதை பார்த்து தெரிஞ்சு என்ற மருத்துவம் எங்கள் கிளினிக்கில் எடுத்தவங்க அத்தனை பேரும் தயவு செய்து யோகம் சேனலில் கீழே கமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, நல்ல விஷயத்தை 4 பேர் போடுங்க. 4 பேருக்கு அது போய் ரீச் ஆகும், உங்களுக்கு மறைமுகமான நன்மைகள் வந்து சேருங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் மேலும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம், பிரியாவும் நானும் சேர்ந்து. நீங்கள் அதை பயன்பாட்டாக வச்சுக்கிட்டு பல பேருக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.